தந்தையர் தினத்தில் தனது தந்தை டாக்டர் ராமதாசிடம் அன்புமணி ராமதாஸ் மன்னிப்பு கோரியிருப்பது பாமகவில் நிலவும் புகைச்சலுக்கு முடிவு கட்டுமா எனும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாகவே பாமகவை வழிநடத்துவது யார் என்று தந்தை டாக்டர் ராமதாஸுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே புகைச்சல் நிலவி வருகிறது. அன்புமணி ஆதரவாளர்களை பாமகவிலிருந்து டாக்டர் ராமதாஸ் வெளியே அனுப்புவது, அவர்களை அன்புமணி மீண்டும் நியமிப்பதும் என்றும் பாமகவில் உள்ளே வெளியே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நான் தான் நடத்துவேன் என்று டாக்டர் ராமதாஸ் உறுதியாக தெரிவித்துக் கொண்டிருக்க, அன்புமணியும் தனது ஆதரவாளர்களை அதிகரிக்கும் வகையில் புதிய உறுப்பினர் சேர்க்கையில் மும்மரம் காட்டி வந்தார். இந்த சூழலில் திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் பகுதியில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசிடம் மன்னிப்பு கோரினார். மகனாகவும் கட்சியின் தலைவனாகவும் தங்களது கனவுகளை நிறைவேற்றுவேன் என்றும் அவர் பேசியுள்ளார். தந்தையர் தினம் இன்று. தந்தையர் தினம் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படியே டக்கு சொல்லிட்டு செய்யலாம். சுலபமா செஞ்சுட்டு போனா. டாக்டர் ராமதாஸ் தேசிய தலைவர் என்று கூறிய அன்புமணி 2026 பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் உறுதி தெரிவித்தார். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள், ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி, உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் இன்று தேசிய தலைவர். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது. ஐயா, இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே சொன்னார். தமிழ்நாட்டில் சொல்ல, இந்திய அளவிலே அந்த மதிப்பு மரியாதை எல்லோருக்கும், எங்களுக்கு மட்டும் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆக இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து